யாருக்கு வாழ போறது கை வருதுண்ணா யாருண்ணா அவரு சார்? பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 55வது நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடம் அருகே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள பேரறிஞரின் திருவுருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். फोटो साइड सर सर இந்த फोटो பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 55வது நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடம் அருகே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வந்தார். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய 55வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அவரது திருவுருவ படம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருவுருவ படத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள். தொடர்ச்சியாக தற்பொழுது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் அருகே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், மருத்துவ அணியைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என அனைவரும் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேரறிஞர் அண்ணாவினுடைய பணி என்பது தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைகள் ஏராளம். ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டு சொல்லும் அளவிற்கு ஏராளமான சாதனைகளை, சரித்திர சாதனைகளை தமிழகத்திற்கு அவர் செய்து இருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய ஆசானாக பெரியாரை ஏற்றுக்கொண்ட அண்ணா பல்வேறு காலகட்டங்களில் அண்ணாவோடு அவருக்கு இருந்த தொடர்பு பல்வேறு நிகழ்வுகளை, குறிப்பாக தமிழ்நாடு என்கிற ஒரு பெயரை மாற்றி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தார். குறிப்பாக மொழி வாரியாக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருந்த பொழுது அப்பொழுது தமிழ்நாடு என்கிற பெயரை, மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழகத்துக்கு ஒரு வரலாற்று சரித்திரம் நிறைந்த ஒரு பெயரை அவர் கொடுத்திருக்கிறார். பல்வேறு நிகழ்வுகள் தமிழகத்திற்காக அவர் ஆற்றிய அந்த அரும்பணி என்பது சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்கிற பெயர் பலகையை வைப்பதற்கு
பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த ஆட்சி, அவருடைய அந்த நுணுக்கமான அந்த பார்வையின் மூலமாக அது நமக்கு கிடைக்கப்பெற்றது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்ற அந்த ஆங்கில பெயரை தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலகம் என்று மாற்றி கொடுத்தார். அதே போன்று தமிழக அரசினுடைய லட்சணையாக இருக்கக்கூடிய அந்த கோபுர சின்னத்தில் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று இருந்ததை அந்த வாக்கியத்தை நீக்கி தமிழக அரசு என்று மாற்றம் செய்து கொடுத்தார். அதே போன்று சத்தியமே ஜெயதே என்ற வடமொழி வாக்கியத்தை அவர் மாற்றி தமிழில் மாற்றி வாய்மையே வெல்லும் என்கிற அந்த வாசகத்தை தமிழ் மக்களுக்காக கொடுத்தார். பேரறிஞர் அண்ணாவினுடைய இதுபோன்ற தமிழ் மக்களுக்காக ஏராளமான சாதனைகளை, சரித்திர சாதனைகளை செய்திருக்கிறார். தமிழக மக்களுடைய வரலாற்றில் என்றும் நீங்காத ஒரு இடத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவை ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு தினமாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடியது என்பதும், அவருக்கு மரியாதை செய்வது என்பதும், அண்ணா திமுகவுடைய ஒவ்வொரு தொண்டரும் அங்கு கூடி அந்த மரியாதையை செய்வார்கள். இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிடனுடைய முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே நேரில் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.